அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். சரி பிள்ளை, நாங்கள் இன்று படிப்பது யூனிட் 3. கடைசி வகுப்பில் நாங்கள் படித்தது இருகிளை சாவி அல்லது இணைக்கவர் சுட்டி என்று சொன்னோம். இருளை சாவி அல்லது இணைக்கவர் சுட்டி, டைகோட்டமஸ் கீ. இருளை சாவி என்றால் என்ன என்று சொன்னோம். இருளை சாவி என்பது அங்கிகளின் புறத்திலே தெரிகின்ற, வெளிப்புறத்திலே இருக்கின்ற இயல்புகளை பயன்படுத்தி கூட்டங்களாக பிரிப்பது. ஆகவே வெளிப்புறத்திலே காணப்படுற இயல்புகளை பயன்படுத்தி கூட்டங்களாக பிரித்தல் என்பது ஒரு செயற்கை முறை பாகுபாடு. அப்ப இருளை சாவி என்பது கூர்ப்பு தொடர்பை விளங்கப்படுத்த மாட்டாது. புற இயல்பின் அடிப்படையிலே பிரித்து கொண்டு போவது. அதிலே பருமன், நிறம் போன்றவற்றையெல்லாம் புற இயல்பாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னோம். இருளை சாவியிலே ஒரு இயல்புக்கு நேரே ஒரு 2 பிரிக்கும் ஒரு இயல்புக்கு நேரே ஒரு இலக்கம் அல்லது ஒரு அங்கியின் பெயர் வர வேண்டும். அதற்கு உதாரணமாக ஒரு இருளை சாவி எழுதி காட்டணும். இதை நான் எழுதுற இருளை சாவி உங்க ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற இருளை சாவி தான். நான் எழுதுவதெல்லாம் உங்களுடைய ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற இருளை சாவி தான். ஆனா உண்மையாக இருளை சாவிக்கு நீங்க ஆன்சர் பண்றதுக்கு யூனிட் 3 முழுக்க படிக்கணும். இப்போ சாதாரணமாக நாங்கள் சில இயல்புகளை எடுத்து விளங்கப்படுத்துற மொழிய உண்மையாக இருளை சாவி படிப்பதற்கு யூனிட் 3 படித்து முடிக்கும் போதுதான் எந்த ஒரு இருளை சாவி தந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய இருக்கும். இப்போ நான் தரப்போன 2வது உதாரணம் இருளை சாவி கூட சில வழியில உங்களுக்கு சிக்கலா இருக்கும். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. படிச்சு முடிச்சது பிறகு நாங்கள் நிறைய கேள்வி செய்து பார்க்கலாம். 2வது உதாரணம் எழுதி கொள்ளுங்க. வெள்ளி மீன், சில்வர் ஃபிஷ். வெள்ளி மீன் என்ன தெரியுமா? சில்வர் ஃபிஷ், இராமபானம். இராமபானம். வீட்டி, வீட்டிக்கு இலையான்னு சொல்லுவாங்க. இலையான். வீட்டி இலையான். வண்ணத்தி பூச்சி. வண்ணத்து பூச்சி, வண்டு. ஆகிய அங்கிகளை பயன்படுத்தி வெள்ளிமீன், வீட்டிகி, வண்ணத்தி பூச்சி, வண்டு ஆகிய அங்கிகளை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள இருளை சாவியை பூரணப்படுத்துக. கீழே தரப்பட்டுள்ள இருளை சாவியை பூரணப்படுத்துக. முதலாவது சாவியின் முதலாவது கிளை, முதலாவது சாவியின் முதலாவது கிளை சிறகுகளை கொண்டவை. ஒரு கோடு இருக்குமே. முதலாவது சாவியின் 2வது கிளை சிறகுகள் அற்றவை. இரண்டாவது சாவி என் முதலாவது கிளை இது கிளை சாவி. முதலாவது சாவியின் 2வது சாவியின் 2வது கிளை 2 சோடி சிறகுகள். 2 சோடி சிறகுகள் உடையவை. இந்த எல்லா கோடும் நேருக்கு வரணும். அதுக்காக நீங்க எழுதி கொள்ளணும். 2 சோடி சிறகுகள் உடையவை.
இரண்டாவது ஒரு சோடி சிறகு உடையவை. ஒரு சோடி சிறகு உடையவை. மூன்றாவது சாவியின் முதலாவது கிளை தும்பிக்கை கொண்டது. தும்பிக்கை. உண்மையாக டைவர்சிட்டி படித்தாதான் விளங்கும். தும்பிக்கை கொண்டது. தும்பிக்கை அற்றது. தும்பிக்கை அற்றது. இந்த சாவி எப்படி பூரணப்படுத்தலாம் பிள்ளையர்? உங்களால முடியுமா? பூரணப்படுத்த முடியுமா? என்ன அடிப்படையிலே பிரிக்கலாம்? நமக்கு தெரியும், வெள்ளிமீன் ராமபானம் என்பது ஒரு பூச்சி, வீட்டி என்பது ஒரு பூச்சி, வண்ணத்தி பூச்சி என்பது ஒரு பூச்சி, வண்டும் பூச்சி தான், இன்செக்டுகள். என்ன தரப்பட 4 உதாரணங்களும் இன்செக்டுகள். அப்ப நான் இன்செக்டுகளை பற்றி படிக்கும் போதுதான் இந்த அறிவு நமக்கு கிடைக்கும், பூச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள். அப்ப 4 அங்கிகளை தந்து சாவியை பூர்ணப்படுத்த சொன்னால் இந்த அங்கிலுடைய வெளி தோற்ற இயல்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வள்ளி மீன் தெரியுமா? ராமபானம் தெரியுமா? சொல்லிக்கிறேன், ஏற்கனவே சொல்லிக்கிறேன். பழைய பேப்பர் காட்டு, பழைய புத்தகங்களுக்குள்ள இப்படி ஒரு பூச்சி சில்வர் கலர்ல ஓடி தெரியும். சில்வர் கலர் இப்படி ஓடி தெரியும். அதுக்கு 6 கால் இருக்கும். பூச்சிக்கு எப்போதும் 6 கால் தான். எல்லா பூச்சிக்கும் 6 கால் தான், அதுல மாற்றம் இல்லை. அது வெள்ளி மீன். அதுக்கு சிறகு இருக்க மாட்டாது. பூச்சியாக இருந்தாலும் சிறகு இல்லாத பூச்சி. சில்வர் ஃபிஷ் என்பது சிறகு இல்லாத பூச்சி. வீட்டி தெரியும் உங்களுக்கோ? வீட்டி இப்படி பெரிய தலை இருக்கும், உடல் இருக்கும். வீட்டிக்கு எத்தனை சோடி சிறகு இருக்கும்? ஒரு சோடி சிறகா, 2 சோடி சிறகா? ஏன்னா வெள்ளி மீனுக்கு சிறகு இல்லை, வீட்டிக்கு சிறகு இருக்கும், வண்ணாத்தி பூச்சிக்கு சிறகு இருக்கும், வண்டுக்கு சிறகு இருக்கும். ரைட். அவை முதலாவது சாவிக்கு வருவோம். சிறகு கொண்டவை என்ன சொல்லிக்கிறேன்? பென்சில் எடுத்துக்கொள்ளணும். பென்சில் எடுக்கணும். பென்சில் எடுத்து பக்கத்திலே இதுல தரப்பட்டதுல சிறகு கொண்டவை, சிறகுடையவை யார் யார்? வீட்டி வரும். வீட்டி சிறகுடையது. வண்ணத்தி பூச்சி சிறகுடையது. வண்டு சிறகுடையது. வீட்டி, வண்டு, வண்ணத்தி பூச்சி இது 3 சிறகுடையது. அவன் இந்த முதலாவது கோட்டுக்கு நிறைய 3 அங்கி வருது. சிறகுகள் அற்றது தரப்பட்டதில் ஒன்றே ஒன்றுதான். சிறகு அற்றது ஒன்றே ஒன்று என்பதால் நேரடியாக இப்படி எழுதலாம். ஒன்று மட்டும் வருமண்டா வெள்ளி மீன், ராமபானம். வெள்ளி மீன் இப்படி எழுதுவீங்க ஒன்று வருவதால். தரப்பட்டதிலே சிறகுடையது வீட்டி, வண்ணத்து பூச்சி, வண்டு. அப்போ அந்த 3ஐயும் இதில் எழுத முடியாது. 3ஐயும் எழுத முடியாது. அப்ப அந்த 3ஐயும் பிரிப்பதற்கு கீழே உள்ள இன்னொரு சாவிக்கு போகணும். இன்னொரு சாவி போகணும். அல்ல எது பொருத்தம்? ரைட். வீட்டியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வீட்டி என்பது இப்படி ஒரு சோடி சிறகை மட்டும் கொண்டிருக்கும். வீட்டிக்கு ஒரு சோடி சிறகு தான். வீட்டிக்கு ஒரு சோடி சிறகு தான். வண்ணாத்தி பூச்சிக்கு 2 சோடி சிறகு இருக்கும். வண்ணாத்தி பூச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி 2 சோடி சிறகு இப்படி ஒட்டி கொண்டிருக்கும் வண்ணாத்தி பூச்சிக்கு. வண்டுக்கும் 2 சோடி சிறகு தான். பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க மாட்டீங்க. வண்ணாத்தி பூச்சிக்கு 2 சோடி சிறகு. அது போல வண்டுக்கு 2 சோடி சிறகு. வீட்டிக்கு ஒரு சோடி சிறகு தான். அவை இதை 3ஐயும் பிரிக்க வேண்டும். வீட்டி, வண்ணாத்தி பூச்சி, வண்டு. அவை பிரிப்பதற்கு 2வது சாவிக்கு போகலாம் நினைக்கிறேன். 2வது சாவிக்கு போனால் இதுல இதைத்தான் பார்க்கணும். வீட்டி, வண்டு. இனி வள்ளி மீனை பற்றி எந்த இடத்துலயும் யோசிக்க கூடா. இங்க பேர் எழுதினால் அதை பற்றி இனி யோசிக்க கூடா.
2 சோடி சிறகு உடையது. 2 சோடி சிறகு உடையது. வண்டும் வண்ணத்து பூச்சியும். வண்டும் வண்ணத்தி பூச்சியும் 2 சோடி சிறகு. அப்ப 2 அங்கி வருது. ஒரு சோடி சிறகு, இந்த 3ல ஒரு சோடி சிறகு வீட்டி மட்டும்தான். வீட்டி மட்டும்தான் ஒரு சோடி சிறகு. அப்ப 2 சோடி சிறகு உடையது வண்டும் வண்ணத்தி பூச்சியும் என்பதால் அதை பிரிப்பதற்கு 3வது சாவி போகும். அதை பிரிப்பதற்கு 3வது சாவி போகும். 3வது சாவிக்கு எதுக்கு போறோம்? யார் யாரை பிரிக்கிறதுக்கு? வண்டு அண்ட் வண்ணத்தி பூச்சியை பிரிப்பதற்கு சொல்கின்றோம். வண்டுக்கும் வண்ணத்தி பூச்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டால், வண்ணத்தி பூச்சியிலே பூவிலே உள்ள அமுதத்தை உறிஞ்சி எடுப்பதற்கு தும்பிக்கை போன்ற அமைப்பு இருக்கும். அதைத்தான் பூவுக்குள் விட்டு உறிஞ்சி எடுக்கும். வண்ணத்தி பூச்சிக்கு முன்னுக்கு இப்படி இருக்கும், அதை விட்டுதான் அமுதத்தை எடுக்கும். அதை சொல்ல தும்பிக்கை என்று சொல்லுவோம். அவை 3வதுக்கு போகிறோம், 3வது சாவிக்கு போகின்றோம். யார் யாரை பிரிப்பதற்கு? வண்டு அண்ட் வண்ணத்தி பூச்சியை பிரிப்பதற்கு. வண்டை வண்ணத்தி பூச்சியை பிரிக்கும் போதோ தும்பிக்கை கொண்டது வண்ணத்தி பூச்சி. வண்ணத்தி பூச்சி தும்பிக்கை கொண்டது. வண்டுக்கு தும்பிக்கை இருக்க மாட்டாது. கடைசியில தரப்பட்ட எல்லா அங்கேயும் நிரம்பும், ஃபில்லா இருக்கும். சாவியில பேரும் வந்திருக்கும். அவ இதெல்லாம் பக்கத்துல இருக்கலாம் அழிச்சு போடணும். பென்சில் எல்லாம் அழிச்சிடணும். இதான் இருளை சாவி. இப்படி ஏதோ ஒரு வருஷத்துக்கு உதாரணம் விட்டு விட்டு வரும் கேள்விகள் இருக்கும் பேப்பர்ல. ரைட், ஃபில் பண்டிங்களா விளங்கி இருக்கும். விளங்கினால் 3வது சாவி எழுதி கொள்ளுங்க. 3வது சாவி எழுதுங்க. மூன்றாவது சாவி எழுதுங்க. பாம்பு, பாம்பு, மண்புழு, பாம்பு, மண்புழு, தவளை, தவளை, கடல் அணிமணி, கடல் அணிமணி, வண்ணத்தி பூச்சி, வண்ணாத்தி பூச்சியோ வண்ணாத்து பூச்சி ஏதோ வண்ணாத்தி பூச்சி, பாம்பு, மண்புழு, தவளை, கடல் அணிமணி, வண்ணத்து பூச்சி. ஆகிய அங்கிகளை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள சாவியை பூரணப்படுத்துக. கீழே தரப்பட்டுள்ள சாவியை பூரணப்படுத்துக. 1 முதலாவது சாவியின் முதலாவது கிளை ஆரை சமச்சீருடைய உடலுடையது. ஆரை சமச்சீருடைய உடல் உடையது. முதலாவது சாவியின் 2வது கிளை
ஆரை சமச்சீரற்ற உடலுடையது. ஆரை சமச்சீரற்ற உடல் உடையது. இரண்டாவது சாவி கால்கள் உடையது. கால்கள் உடையது. அதாவது கால்கள் அற்றது. கால்கள் அற்றது. மூன்றாவது சாவி மூன்றாவது கிளை சிறகுகளை கொண்டது. சிறகுகளை கொண்டது. சிறகுகள் அற்றது. சிறகுகள் அற்றது. நாலாவது சாவி செதில்களால் மூடப்பட்ட செதில்களால் மூடப்பட்ட உடல் உடையது. செதில்களால் மூடப்பட்ட உடல் உடையது. அடுத்த செதில்களால் மூடப்படாத செதில்களால் மூடப்படாத உடல் உடையது. செதில்களால் மூடப்படாத உடல் உடையது. அதுக்கு எப்படி ஒரு கோடு இருக்கும். இதான் தரப்பட்ட சாவி. எப்படி எப்படி எழுத போறீங்க? ஃபில் பண்ணி பாருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் தாரேன். ரிசோர்ஸ் புக்கை பார்க்காதீங்க. என்ன ஏன்னா ஃபியூச்சர்ல வர போற கேள்வி ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற கேள்வி இல்லை. அது நம்ம இனிமேல் படிக்க போறது சம்பந்தமா தான் கேள்வி இருக்கு. ஆராய்ச்சி அமைச்சருடைய உடலுடையது ஆராய்ச்சி. ரைட். தரப்பட்ட அங்கிகள் நீங்க கிரேட் 9, 8ல படிச்சிருப்பீங்க. ஆராய்ச்சி அமைச்சருடைய அங்கி அல்லது இருபக்க சமச்சீருடைய அங்கி. ஆராய்ச்சி அமைச்சருக்கு எதிர்ச்சொல் இருபக்க சமச்சீர். ஆராய்ச்சி அமைச்சருக்கு எதிர்ச்சொல் இருபக்க சமச்சீர். ஆராய்ச்சி அமைச்சருடைய அங்கியாக இருந்தால் கேளுங்க. ஆராய்ச்சி அமைச்சருடைய அங்கியா இருந்தால் அதன் உடல் வடிவம் இப்படி ஒரு பந்து போன்று கோள வடிவில் இருக்கணும். ஒரு கோள வடிவில் இருக்கிற அங்கிக்கு ஆராய்ச்சி அமைச்சர் இருக்கும். கோள வடிவமான விலங்கு இருக்குதா? இருக்கு. அப்புறம் படிப்போம். கோள சி ஏர்ச்சின் கடல் முள்ளி என்ற ஒரு விலங்கு கோள வடிவமானது. அது போன்று கோலத்துக்கு அப்படி கலர் பண்ணி காட்டுறேன். கோலம் என்பது வட்ட தட்டு வடிவமான அங்கிகளும் உண்டு. வட்ட தட்டு வடிவமான அங்கிகளும் உண்டு. அதுபோல இப்படி டின் ஷேப்லயும் இருக்கும். சில விலங்குகள் இப்படி டின் ஷேப்ல இப்படி இருக்கும். குழாய் வடிவத்தில் இருக்கும். இப்படியான இந்த 3 வடிவமான விலங்குக்கு தான் ஆராய்ச்சி அமைச்சருடைய உடல் இருக்கும். ஆராய்ச்சி அமைச்சர் என்று சொன்னால் 2 சமபாதியாக உடலை 2 சமபாதியா வெட்டுவதற்கான தளம். இப்ப இந்த கோள வடிவமான அங்கியை இது மைய புள்ளி. இப்படி வெட்டினாலும் 2 சமபாதி வரும்.
இப்படி வெட்டினாலும் சமபாதி வரும், இப்படி வெட்டினாலும் சமபாதி வரும். ஆரை ஊடாக வெட்டுற எந்த புள்ளியும், இந்த கோள வடிவம் வங்கியை ஆரை ஊடாக வெட்டுற எந்த ஒரு புள்ளியும் நீங்க எவ்விடத்தால வெட்டினாலும், ஆரை ஊடாக வெட்டுற எந்த ஒரு கோட்டினாக வெட்டினாலும் 2 சமபாதி வரும். அப்படியான விலங்கு தான் சொல்வது ஆராய்ச்சி அமைச்சருடையது. ஒரு வட்ட தட்டு வடிவமான அங்கியா இருந்தாலும் அதை எந்த கோட்டாக வெட்டினாலும் இரு பக்க சமச்சீர் சாரி 2 சமபாதி வரும். அதான் ஆராய்ச்சி அமைச்சீர். இப்ப டின் வடிவத்தில் இருக்கிற ஒரு அங்கி, அதுக்கு இப்படி மைய புள்ளி இருக்கும், இப்படி வெட்டினாலும் சமபாதியான், இப்படி வெட்டினாலும் சமபாதியான், இப்படி வெட்டினாலும் சமபாதியான். அவை அதுவும் ஆராய்ச்சி அமைச்சீர் தான். இப்ப நம்ம எடுத்துக்கோனா நாம இருபக்க சமச்சீர். இருபக்க சமச்சீர்னு சொன்னால் வலது பாதி இடது பாதி என 2 சமபாதியா வெட்டக்கூடிய அங்கி. நம்ம உடலை இப்படி நடுவால் வெட்டால் மட்டும்தான் 2 சமபாதி கிடைக்கும். கண்ணாடி பிம்பம் வலது பாதி இடது பாதி 2 சமபாதி கிடைக்கக்கூடிய இருபக்க சமச்சீர். அவை இப்படி இருக்கிற அங்கிகள் மட்டும்தான் ஆராய்ச்சி அமைச்சீர். மற்ற அனைத்தும் இருபக்க சமச்சீர். பாம்பு என்பது இருபக்க சமச்சீர், ரைட். மண்புழு என்பது இருபக்க சமச்சீர், தவளை இருபக்க சமச்சீர், வண்ணத்தி பூச்சி இருபக்க சமச்சீர். கடல் அணிமணி தெரியுமா? கடல் அணிமணி இப்படியான உருவம், படம் தந்திருக்கிறான், படிச்சிருக்கிறான். கடல் அணிமணி இப்படி உருளை வடிவம், அது ஆராய்ச்சி அமைச்சீர். அப்ப இந்த தரப்பட்ட அங்கியிலே ஒரே ஒரு விலங்கு தான் ஆராய்ச்சி அமைச்சர் உடையது. தரப்பட்ட அங்கியிலே ஒன்றே ஒன்றுதான் ஆராய்ச்சி அமைச்சர் உடையது. யார்? கடல் அணிமணி மட்டும். அவன் இதுல கடல் அணிமணி என்று எழுதுவீங்க, விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். நீங்க தேவை என்று சொன்னா நீங்க குறிச்சு கொள்ளுங்க. கடல் அணிமணி மட்டும்தான். மற்ற பாம்பு, மண்புழு, தவளை, வனதி பூச்சி பென்சில் எழுதுவீங்க. இது நாளும் ஆராய்ச்சி அமைச்சர் உடைய, ஆராய்ச்சி அமைச்சர் அற்ற உடல் உடையது அல்லது இருபக்க சமச்சீர் எழுதுவார். சில வேளை இருளை சாவி தரும் போதோ ஆராய்ச்சி அமைச்சர் உடையது, இதுல இருபக்க சமச்சீர் எழுதுவார். உங்களுக்கு ஈஸியா விளங்குறதுக்காக ஆராய்ச்சி அமைச்சர் உடையது, ஆராய்ச்சி அமைச்சர் அற்றன்னு எழுதிக்கிறோம். இப்ப பாம்பு, மண்புழு, தவளை, வண்ணத்தி பூச்சி இது நாளும் சமச்சீர் அற்ற உடலுடையது. இப்போ இதை எப்படி பிரிப்பது? இது நாளையும் பிரிப்பதற்கு என்ன செய்யலாம்? இரண்டாவது சாவி போ, இரண்டாவது சாவி போ. பாம்பு காலற்றது, காலற்றதிலே பாம்பு வரும். மண்புழு காலற்றது, தவளைக்கு கால் உண்டு, வண்ணத்தி பூச்சி காலில் உண்டு. அவை காலில் உடையது என்பதற்கு 2 விலங்கும், கால்கள் அற்றது என்பதற்கு 2 விலங்கும் வருது. அவை நேரடியாக இதுல எந்த ஒரு விலங்கையும் எழுத முடியாது. சரியா? கால் உடையது தவளை அண்ட் வண்ணத்தி பூச்சி என்று வருது, கால் அற்ற என்பதற்கு பாம்பு அண்ட் மண்புழு என்று வருது. ஆகவே இவற்றை பிரிப்பதற்கு எந்த சாவி பொருந்தும்? தவளை வண்ணத்தி பூச்சியை பிரிப்பதற்கு 3வது சாவி பொருந்துமா, 4வது சாவி பொருந்துமா என்று பார்க்கணும். அல்லது பாம்பு மண்புழை பிரிப்பதற்கு 4வது சாவி பொருந்துமா, 3வது சாவி பொருந்துமான்னு பார்க்கணும். தவளை வண்ணத்தி பூச்சி இதை பிரிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன, கால்கள் உடையது தவளை வண்ணத்தி பூச்சியை பிரிப்பதற்கு சிறந்தது 3வது சாவி. 3வது சாவி போவோம். சிறகுகளை கொண்டது, சிறகு அற்றது. என்ன, இது ரெண்டையும் பிரிக்கிறது, தவளையும் வண்ணத்தி பூச்சியும் பிரிக்கிறது. சிறகு அற்றது தவளை, சிறகு அற்றது தவளை, சிறகுடையது வண்ணத்து பூச்சி, வண்ணத்தி பூச்சி அல்லது வண்ணத்து பூச்சி ஏதோ. இப்போ பாம்பு அண்ட் மண்புழு அதை பிரிப்பதற்கு 4வது சாவி போகும். ரைட். பாம்பையும் மண்புழையும் பிரிப்பதற்கு என்ன வழி? பாம்பை பொறுத்த வரைக்கும் பாம்பின் உடல் நம்ம தெரியும், பாம்பை பார்த்திருக்கின்றோம். பாம்பின் உடல் இப்படி செதில்களால் போர்த்தப்பட்டிருக்கும். பாம்பின் உடல் இப்படி செதில்களால் போர்த்தப்பட்டிருக்கும். அல்ல பெரிய பாம்புல தெரியும், செதில் பளபளப்பான செதில்கள் இருக்கும். அவை செதிலால் மூடப்பட்ட உடலுடையது பாம்பு. ரெண்டையும் பிரிக்கிறதுக்கு என்ன, செதிலால் மூடப்படாத உடலுடையது மண்புழு. இப்படி பிரிக்கணும். அவை இருளை சாவியை நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்ப எதிர்த்து அழிச்சு விட்டால் சரி.
அப்ப இருளைச்சாவி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க அறிகிறதுக்கு கேள்விகள் செய்து பார்க்கணும். கேள்வி செய்து பார்த்து யூனிட் 3 படிச்சு முடிக்கணும். அப்ப யூனிட் 3 படிக்க முடியும் போது இன்னும் சில இருளைச்சாவி நான் உங்களுக்கு தருவேன், உதாரணத்துக்கு செய்து பார்க்கறது. இது உங்களோட ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற கைட் இதை தந்திருக்கிறோம். அழிக்கிறன் பிள்ளைகள். இருளைச்சாவி என்றது என்ன என்று தெரிஞ்சால் போதும். இப்போ ரைட், இனி நாங்கள் யூனிட் 3 அடுத்த விஷயத்துக்கு வரப்போறோம். 3.3க்கு வரப்போறோம். 3.3 3.2 படிச்சு முடிச்சுட்டான். 3.3 நாங்க சொன்னோம் பாகுபாட்டின் ஆட்சி ஒழுங்கமைப்பு மட்டங்கள். பாகுபாட்டின் ஆட்சி ஒழுங்கமைப்பு மட்டத்தில் ஆக பெரியது பேரராட்சியம். பேரராட்சியத்தை இராச்சியங்களாக பிரிக்கலாம், இராச்சியங்களை கணங்களாக பிரிக்கலாம், கணங்களை வகுப்புகளாக பிரிக்கலாம், வகுப்புகளை வருணங்களாக பிரிக்கலாம், வருணங்களை குடும்பங்களாக பிரிக்கலாம், குடும்பங்களை சாதிகளாக பிரிக்கலாம், சாதிகளை இனங்களாக பிரிக்கலாம். இப்படி சொன்னோம். இதான் பாகுபாட்டின் ஆட்சி ஒழுங்கு மட்டங்கள். இப்போ ஒவ்வொன்றாக படிக்க போன்றோம். 3 பேராட்சியங்கள் இருக்குன்னு சொன்னோம். பாகுபாடு முதலாவது மட்டம் பேராட்சியம், மிக பெரிய மட்டம். முதலாவது மட்டம் பேராட்சியம் 3 வகைப்படும். பேராட்சியம் டொமைன், என்ன பேராட்சியத்துக்கு இங்கிலீஷ் வேர்ட் டொமைன். டொமைன் பாக்டீரியா, டொமைன் ஆக்கியா, டொமைன் யூகரியா. டொமைன் பாக்டீரியா, டொமைன் ஆக்கியா, டொமைன் யூகரியா என்று மூன்று பேராட்சியங்கள் இருக்கும். அந்த பேராட்சியங்களை என்னென்ன கணங்கள், என்ன பேராட்சியத்தை இராச்சியங்களாக பிரிக்கலாம், என்னென்ன ராட்சியங்கள் வரும்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் அந்த ராட்சியங்கள் ஒவ்வொன்றுடைய இயல்புகளை, டொமைன்ஸ் ஒவ்வொன்றுடைய இயல்புகளையும் படிக்க போன்றோம். ஒவ்வொன்றா படித்து கொண்டு போகும்போதோ யூனிட் 3 முடிவடை. நீண்ட நேரம் படிப்பது, நீண்ட காலம் படிப்பது. ரைட், ஆவே நோட்ல எழுதி கொள்ளுங்க, நோட்ல எழுதி கொள்ளுங்க. பேராட்சியங்களும் பேராட்சியங்களும் நோட்லையா அவற்றில் உள்ளடக்கப்படும் இராச்சியங்களும் இராச்சியம் கிங்டம்ஸ், பேராஜ்யங்கள் டொமைன்ஸ். நோட் எழுதி கொள்றோம். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு சில புது விஷயங்கள் வரும். பேராஜ்யத்தை 3 வகையை பிரிக்கலாம். முதலாவது பேராட்சியம், இங்கிலீஷ் எழுதுவோம் என்ன, டொமைன். திரும்ப எழுதுவோமே, டொமைன் பாக்டீரியா, டொமைன் பாக்டீரியா. இந்த டொமைன் பாக்டீரியாவிலே உள்ளடக்கப்படுற இராச்சியங்கள் ஒன்றே ஒன்றுதான். நமக்கு சிலபஸ்ல ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு ராச்சியம் தான். இராச்சியம் உள்ளடக்கப்படுற ராச்சியம், இராச்சியம் பாக்டீரியா, இராச்சியம் பாக்டீரியா. அதை சொல்ல அப்படியே வரும். சரியா? டொமைன் பாக்டீரியா அதுல உள்ளடக்கப்படுற இராச்சியம் கிங்டம் ஒன்றே ஒன்றுதான். இராச்சியம் பாக்டீரியா ஒரே ஒரு மாத்திரம். இராச்சியம் பாக்டீரியா மாத்திரம் தான் இருக்குமா, அதுல ஒரு எதுவும் இல்லை, ஒன்றே ஒன்றுதான். அதுபோல இரண்டாவது
டொமைன் பேராட்சியம் ஆர்கிபாக்டீரியா ARCHAE பாக்டீரியா ஆர்கிபாக்டீரியா ஆர்கிபாக்டீரியா அதிலே உள்ளடக்கப்படுற இராச்சியம் ஒன்றே ஒன்றுதான். அதில் அடக்கப்படுறதும் ஒன்றே ஒன்றுதான். அதில் உள்ளடக்கப்படுறது இராச்சியம் ஆர்கிபாக்டீரியா சாரி டொமைன் ஆர்கியா டொமைன் ஆர்கியா ARCHAEA ஆர்கியா அதுல உள்ளடக்கப்படுற இராச்சியம் ஆர்கிபாக்டீரியா ஆர்கிபாக்டீரியா மட்டும்தான் வரும். மாத்திரம் மாத்திரம் ஆர்கிபாக்டீரியா மாத்திரம் வரும். அதுபோல மூன்றாவது டொமைன் யூகரியா டொமைன் யூகரியா அதிலே உள்ளடக்கப்படுற இராச்சியம் இராச்சியம் கிங்டம் புரோட்டிஸ்டா இராச்சியம் ஃபங்கை ஃபங்கி இராச்சியம் படிச்சிருக்கிறோம் பிளான்டே பிளான்டே இராச்சியம் அனிமேலியா அனிமேலியா. சரியா பிள்ளைகள்? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். டொமைன் பாக்டீரியால் உள்ளடக்கப்படுற இராச்சியம் ஒன்றே ஒன்றுதான். இராச்சியம் பாக்டீரியா என்று அழைக்கப்படும். டொமைன் ஆர்கியா அதில் உள்ளடக்கப்படுறது ஆர்கிபாக்டீரியா ஒரு சொல் ஆர்கிபாக்டீரியா மாத்திரம். டொமைன் ஈக்கரியாவிலே 4 இராச்சியங்கள் உள்ளடக்கப்படும். எழுதி கொடுங்க. இராச்சியம் பாக்டீரியா மாத்திரம் எழுதுங்க. மாத்திரம் போர்டுல மறைஞ்சு போயிருக்கு. போர்டுல மறைஞ்சிருக்கு. ARCHAE ஆர்கியா ஆர்கிபாக்டீரியாவுக்குள்ள ARCHAE பாக்டீரியா. ரைட். இனி தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. இவ்வளவு நோட்டில் இருக்கிறான்.
இனி அது இதுக்கு பிறகு புதிய தலையங்கம் டொமைன் பாக்டீரியா ஒன்று புதிய பெரிய தலையங்கம் போடுங்க. பேராட்சியம் பாக்டீரியா. இனி புதிய தலையங்கம் டொமைன் பாக்டீரியா, இல்ல தமிழில் பேராட்சியம் பாக்டீரியா. பேராட்சியம் பாக்டீரியா. முதலாவது பேராட்சியம் படிக்க போன்றோம். டொமைன் பாக்டீரியா, பேராட்சியம் பாக்டீரியா. அதுல ஒரு கோட்டை விட்டு அடுத்தது டொமைன் பாக்டீரியாவின் அடுத்த சிறிய தலையங்கம் டொமைன் பாக்டீரியாவின் பேராட்சியம் பாக்டீரியாவின் பிரதான முக்கியமான இயல்புகள். தலையங்கம் டொமைன் பாக்டீரியா பெரிய தலையங்கம். அடுத்த தலையங்கம் டொமைன் பாக்டீரியாவின் பிரதான முக்கியமான இயல்புகள். இல்ல சிலது நம்ம ஏற்கனவே படிச்சு வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் நமக்கு புதிதாக வரும், புதிய இயல்புகள் வரும். ரைட், சொல்லுங்க பிள்ளைகள். டொமைன் பாக்டீரியா என்பது புறக்கரியோட்டாவா ஈக்கரியோட்டாவா சொல்லி தந்திருக்கிறோம். மூன்று பேராட்சிய பாகுபாட்டிலே கால்போஸுடைய 3 பேராட்சிய பாகுபாட்டிலே டொமைன் பாக்டீரியாவும் டொமைன் ஆக்கியாவும் புறக்கரியோட்டுக்கு உரியவை. ஈக்கரியா மட்டும்தான் ஈக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்புடையது. அடுத்தது இந்த டொமைன் பாக்டீரியாவுக்கு எந்த ஒரு அங்கியையும் வெறுங்கண்ணால் பார்க்க முடியாது. யாவும் நுண்ணங்கி. நுண்ணங்கி என்ற கருத்து வெறுங்கண்ணுக்கு தெரிய மாட்டாது. நுணுக்கு காட்டுற மட்டும் பார்க்கக்கூடிய அங்கி, அந்த சிறிய அங்கிதான் நுண்ணங்கின்னு சொல்லப்படும். டொமைன் பாக்டீரியாவில் காணப்படுற அங்கிகளும் டொமைன் ஆக்கியால காணப்படுற அங்கிகளும் நுண்ணங்கிகள், வெறுங்கண்ணுக்கு தெரியாதவை. கிட்டத்தட்ட அவருடைய பருமன் 0.5 மைக்ரோமீட்டருக்கும் பொதுவாக 0.5 மைக்ரோமீட்டருக்கும் 5 மைக்ரோமீட்டருக்கும் இடைப்பட்ட பருமனுடையதா இருக்கும். 5 மைக்ரோமீட்டருக்கும் இடைப்பட்ட பருமனுடையதாக இருக்கும். ரைட், அடுத்தது இதனுடைய அங்கிகள் என்ன வடிவத்தில் இருக்கும்? சில டொமைன் பாக்டீரியாவுக்கு சில அங்கிகள் இப்படி தனிக்கலங்களாக இருக்கு. தனிக்கலங்களாக இருக்கு. சில அங்கிகள் நான் கோலமாக்கறி காட்டுறேன், கோலம் எரிபோன்மெண்ட் இல்ல, என்ன தனி தனி அங்கிகளாக இருக்கும். இன்னும் சிலது இப்படி தனிக்கலம் இப்படி பக்கத்துல ஒன்றொன்று ஒட்டாமல் இப்படி தள்ளி தள்ளி கிடக்கும். தள்ளி தள்ளி இருக்கும், ஒன்றொன்று ஒட்ட மாட்டாது, சேர்ந்து இருக்கும். ஒட்டாமல் சேர்ந்து வாழும், கூட்டமா வாழும். இது சொல்றது சமுதாய வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. சமுதாய வாழி. இப்படி இது தனித்தனியே கிடப்பது, ஒன்று தனியே கிடப்பது தனிக்கலங்கி. இப்படி பலது சேர்ந்து கூட்டமா இருக்கும், ஆனா ஒன்று ஒட்ட மாட்டாது. சொல்றது சமுதாய வாழி, சமுதாயம் என்று சொல்லுவோம். இன்னும் சில டொமைன் பாக்டீரியாவுடைய அங்கிகள் இப்படி ஒன்று ஒட்டி இப்படி இருக்கலாம். அதுபோல இப்படி இருக்கலாம். இந்த படிவத்தில் இப்படி இருக்கலாம்.
அல்லது ஒரு அங்கியே இப்படி நீண்டு இப்படி இருக்கலாம். இதை சொல்ல இழை வடிவம் என்று சொல்லுவாங்க. இழை வடிவம் இப்படி இருப்பது, தனியே ஒன்று இருப்பது, பக்கத்துல யாரும் இல்லாமல் தனியே கிடப்பது தனிக்கலாங்கி. பலது சேர்ந்து இப்படி பக்கத்திலே ஒன்றொன்று இருந்து கூட்டமா இருப்பது சமுதாயவாளி. இப்படி ஒவ்வொரு கலங்கள் பலது ஒன்றொன்று ஒட்டி 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 சேர்ந்து காணப்படுறது இழை வடிவம். ஆனா பாக்டீரியாக்கள் பல வடிவங்கள் இருக்கும். இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வடிவத்தெல்லாம் இருக்கும். அப்புறம் படிக்கலாம். சரியா? அப்ப இப்படி இருக்கும். மிச்சத்துக்கு வருவோம். மூலாவது பாயிண்ட். பாக்டீரியாவின் பிரதான முக்கியமான இயல்புகளிலே மூலாவது பாயிண்ட். புரோகரியோட்டாவுக்குரியவை. இங்கிலீஷோ தமிழ் என்ன? புரோகரியோட்டாவுக்குரியவை. தமிழ்ல தமிழ் எழுதி கொள்ளுங்க. புரோகரியோட்டா என்ன? கரி இல்லாத அங்கிகள் புரோகரியோட்டாவுக்குரியவை. இரண்டாவது பாயிண்ட். யாவும் நுணுக்கு காட்டிக்குரியவை. யாவும் நுணுக்கு காட்டிக்குரியவை. யாவும் நுணுக்கு காட்டிக்குரியவை. எதையும் வருங்கனால் பார்க்க முடியாது. யாவும் நுணுக்கு காட்டிக்குரியவை. ஸ்ட்ரோக் அப்படி போறதுதானே ஸ்ட்ரோக். யாவும் நுண்ணங்கிகள். யாவும் நுண்ணங்கிகள். யூனிட் 3 இன்றிலிருந்து மிக முக்கியமான செக்ஷன் படிக்கிறோம். இவ்வளவு சும்மா மேலோட்டமா கழிச்சு கொண்டு வந்தோம். இன்றைய படிக்கிறத இன்றைய படிக்காவிட்டா நீங்க அவுட். யாவும் புரோகரியோட்டாவுக்குரியவை. ஸ்ட்ரோக் யாவும் நுண்ணங்கிகள். மூன்றாவது பாயிண்ட். பெரும்பாலானவை. பெரும்பாலானவை. 0.5 மைக்ரோமீட்டர். 0.5 மைக்ரோமீட்டர். டேஷ் தொடக்கம் என்ன? டேஷ் போற தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். சரி 5 மைக்ரோமீட்டர் 5 மைக்ரோமீட்டர். வரையிலான பருமனுடையவை. வரையிலான பருமனுடையவை. அடுத்த பாயிண்ட். கவனம். லைவ் கிளாஸ்ல கேள்வி கேட்டு கேட்டு போலாம். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்ல, எனக்கு இல்ல. நீங்க மேசையில தூங்கினாலும் எனக்கு விளங்காது. போன ஆன் பண்ணி வச்சு போட்டு என்ன செய்யணும்னு தெரியாது. பேரண்ட்ஸ் ஏமாத்தி விடாதீங்க. உங்களையும் ஏமாற்றி பேரண்ட்ஸ் ஏமாற்றாதீங்க. படிக்கிற டைமுக்கு மட்டும் தான் நீங்க போன் ஆன் பண்ணணும். மற்ற டைம்ல போனை தூக்கி மூலையில வைங்க. இல்ல ஏஎல் சயின்ஸ் படிக்க மாட்டீங்க. ரைட். அடுத்த பாயிண்ட். தனிக்கலமுடையவை.
தனிக்கலம் தனிக்கலமுடையவை, கோமா சமுதாயங்கள், கோமா இளையுருவானவை, இளையுருவானவை, தனிக்கலமுடையவை, சமுதாயங்கள், இளையுருவானவை ஆகியவை உண்டு. ஆகியவை உண்டு. இப்படி படத்தை கீறினால் இப்படி அல்லது இப்படி ஏதோ ஒரு வடிவத்தில் ஒன்று மட்டும் இருந்தால் தனிக்கலம், சிங்கிள் செல், தனிக்கலம், ஏதோ ஒரு வடிவத்தில் ஒன்று மட்டும் இருப்பது தனிக்கலம். அதுபோல இப்படி இருப்பது சமுதாயம். ஒரே வகையானது சேர்ந்து இருக்கணும். ஒரே வானாங்கிய இப்படி பக்கத்துல பக்கத்துல இருப்பது, ஒன்னொன்னு தொடக்கூடாது. சமுதாயம் சின்ன சின்ன படமா. அடுத்தது இப்படி கலங்க இப்படி ஒன்று ஒன்று தொட்டு இப்படி அல்லது இப்படி அல்லது இப்படி ஒரு அங்கி இப்படி நீண்டு இலை போல இருக்கும். இலை வடிவம். ஃபிலமென்ட், ஃபிலமென்ட், இலை வடிவம். சரி பிள்ளைகள், இனி அடுத்த பாயிண்ட். பொதுவா பெரும்பாலான டொமைன் பாக்டீரியாவுக்குள்ளே பெரும்பாலான அங்கிகள், டொமைன் பாக்டீரியாவுக்குள்ள உள்ளடக்கப்படுற பெரும்பாலான அங்கிகள் சாதாரணமாக நீரிலும் தரையிலும் வாழும். வழக்கமான நீரிலும் வழக்கமான தரையிலும் வாழும். வித்தியாசமான வாழிடங்கள் இருக்கலாம், பொதுவான வாழிடம் அதான். அவை அடுத்த பாயிண்ட் எழுதிக் கொள்ளுங்க. பெரும்பாலானவை பெரும்பாலானவை சாதாரண வாழிடங்களுக்கு, சாதாரண வாழிடங்களுக்கு பெரும்பாலானவை சாதாரண வாழிடங்களுக்கு பிரேக்ல போடுங்க. தரை, நீர். சாதாரண வாழிடங்களுக்கு
தரை, நீர். Very close. எரிமலை என்பது வித்தியாசமான என்ன? எரிமலை குழம்பு என்பது வித்தியாசமான வாழிடம். வெந்நீர் ஊற்றி என்பது சுடுநீர் கிணறு என்பது வித்தியாசமான வாழிடம். டொமைன் பாக்டீரியால பெருமளங்கி வழக்கமான தரையிலும் வழக்கமான நீரில் தான் வாழும். வாழிடங்களுக்கு நன்கு இசைவாக்கம் அடைந்தவை. இசைவாக்கம் அடைந்தவை. இனி யூனிட் 2 வருவோம் பிள்ளைகள். யூனிட் 2லே படித்தோம். புறக்கரியோட்டா ஈகரியோட்டா வித்தியாசம் படிக்கும் போது புறக்கரியோட்டா ஈகரியோட்டா வித்தியாசம் படிக்கும் போது சில புறக்கரியோட்டாவின் கலைச்சுவர் பெப்டிடோகிளைகன் ஆக்கப்பட்டிருக்கும். பெப்டிடோகிளைகன் ஆக்கப்பட்டு படிப்போம். சில என்ன புறக்கரியோட்டாக்குள்ள யார் யார் வரும்? டொமைன் பாக்டீரியா அண்ட் டொமைன் ஆக்கியா. டொமைன் பாக்டீரியா அண்ட் டொமைன் ஆக்கியா. அதுல டொமைன் பாக்டீரியாவுக்குரிய அங்கிகளின் கலைச்சுவர் செல்வோல் கலைச்சுவர் பெப்டோகிளைகனால் ஆக்கப்பட்டிருக்கு. கலைச்சுவரின் ஆக்கக்கூறு. அந்த கலைச்சுவர்ல காணப்பட்ட பெப்டோகிளைகனுடைய அளவை பொறுத்து அந்த கலைச்சுவலை காணப்பட பெப்டோகிளைகன் அளவை பொறுத்து டொமைன் பாக்டீரியாவுக்குரிய அங்கிகளை கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா ரெண்டா பிரிக்கலாம். கிராம் நேர் பாக்டீரியா கிராம் எதிர் பாக்டீரியா ரெண்டா பிரிக்கலாம். எப்படி? பாக்டீரியாவை டொமைன் பாக்டீரியா அங்கிகளை சாயமேற்றி பார்க்கும்போது நம்ம யூனிட் 9 படிக்கலாம், மைக்ரோபயாலஜியில் படிக்கலாம். பாக்டீரியா எப்படி சாயம் ஏற்றுவது, என்ன சாயம் பயன்படுத்தப்படும் படிப்போம். மைக்ரோபயாலஜி தான் பாக்டீரியா சம்பந்தமான டீடைல்ஸ் கூடுதலா வரும். இங்க நம்ம மேலோட்டமா படிக்கிறோம். மேலோட்டம் தான், நுனிப்புள் தான் மேகிறோம். ரைட். சாயமேற்றி பார்க்கும் போது பெருமளவு பெப்டோகிளைகனை கொண்ட கலைச்சுவர் இருந்தால் அந்த கலைச்சுவரின் ஆக்கத்திலே பெருமளவு பெப்டோகிளைகன் இருப்பதால் தடித்த கலைச்சுவர் இருக்கு. அவை அப்படியான பாக்டீரியாவை சொல்வது கிராம் பாசிட்டிவ் கிராம் நேர் பாக்டீரியா. கிராம் என்பது விஞ்ஞானியின் பெயர். கிராம் என்ற விஞ்ஞானி அவர் கண்டுபிடித்தான் அது. கிராம் பாசிட்டிவ். அதுல பெப்டோகிளைகன் குறைவாக இருந்தால் வேறு பதார்த்தம் கொண்டு பெப்டோகிளைகன் இருக்கும், பெப்டோகிளைகன் குறைவாக இருந்தால் அதை கிராம் எதிர் பாக்டீரியா என்று அழைக்கப்படும். ரைட், விளைக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர். பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர் அண்டர்லைன் பண்ணுங்க, ஹைலைட். பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர் பெப்டிடோகிளைகனை கொண்டுள்ளன. பெப்டிடோகிளைகனை கொண்டுள்ளன. யூனிட் 2ல படிச்சுக்கிறோம். பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர் பெப்டோகிளைகனை கொண்டுள்ளன. அடுத்த ஒரு கோட்டை விட்டு அதை இப்போ இன்னொரு கோட்டை விட்டு இவை கலைச்சுவரில் உள்ள
பெப்டிடோகிளைகன்களின் அளவின் அடிப்படையில் இவை கலைச்சுருள பெப்டிடோகிளைகன்களின் அளவின் அடிப்படையில் கிராம் நேர்வகை பாக்டீரியா கிராம் எதிர்வகை பாக்டீரியா கிராம் நேர்வகை பாக்டீரியா கிராம் எதிர்வகை பாக்டீரியா என பாகுபடுத்தப்படுகின்றன அடுத்த ஒரு கோட்டை விட்டு கிராம் நேருக்கும் கிராம் மறைக்கும் என்ன வித்தியாசம் கிராம் நேருடைய கலைச்சொல் பெருமளவு பெப்டிடோகிளைகன் இருக்கும் கிராம் எதிர் பாக்டீரியாவில் குறைந்த அளவு பெப்டிடோகிளைகன் இருக்கும் அவை ஒரு கோட்டை விட்டு கிராம் நேர்வகை பாக்டீரியா கிராம் நேர்வகை பாக்டீரியா தடித்த படையில் அமைந்த பெப்டிடோகிளைகனை கொண்டுள்ளது தடித்த படையில் அமைந்த பெப்டிடோகிளைகனை கொண்டுள்ளது இனி அடுத்த பாயிண்ட் ரைட் நம்ம யூனிட் 2 படிக்கும் போது ஆரம்பத்திலே ஃபர்ஸ்ட் படித்தோம் ஒரு பொதுவான புறக்கரியோட்டிக் செல் அல்லது பொதுவான பாக்டீரியா கலம் எப்படி இருக்கும் என்று படித்தோம் ஞாபகம் இருக்குமா ஒரு படம் கறி காட்டணும் இது முதல் மென்ஸ் ஆகும் இது கலைச்சுவர் லைன் டயக்ராம் கறி காட்டணும் கலைச்சுவர் இவ்வளவும் கலைச்சுவர் இப்படி கலை பண்ண கூட போட்டு போட இவ்வளவும் கலைச்சுவர் உள்ளுக்கு இருப்பது முதல் மென்ஸ் ஆகும் இது சைட்டோசோல் வளைத்து பெரும்பாலான புரோகரியோட்டாக்கள்ல இந்த கலைச்சுவருக்கு வெளியால இன்னும் ஒரு தடித்த உரை இருக்கு இப்படி ஒரு படம் கறி காட்டணும் அது சொல்றது கேப்சியூல் வில்லையம் அப்ப இது வில்லையம் இந்த வெளியே இருக்கிற உரை வில்லையம் கேப்சியூல் இது கலைச்சுவர் இது முதல் மென்சாவு
இது சைட்டோசோலோ குளிய உரு. சைட்டோசோலோ குளிய உரு. உள்ளுக்கு ஒரு வளைய டிஎன்ஏ மூலக்கூறு இருக்கு. ஒரு வளைய டிஎன்ஏ மூலக்கூறு இருக்கு. பிறப்புரிமை பதார்த்தமாக 70 சைபோசோம் இருக்கும். இப்படி எல்லாம் கூறினோம். இந்த வில்லையம் என்பது என்ன, கலச்சுவர் பெரும்பாலும் பெப்டோகிளைகன். இந்த வளைத்திருக்கிற கேப்சியூல் என்பது ஏதோ ஒரு வகை பொலிசக்ரைட் அல்லது புரதத்தால், பொலிசக்ரைட் பல்சக்ரைட் அல்லது புரதத்தால் ஆக்கப்பட்டதுதான் இந்த வில்லையம். ஒரு பாதுகாப்பு உரையாக தொழிற்படும். இது பெரும்பாலான டொமைன் பாக்டீரியாவுக்கு கீழே இருக்கும், எல்லாவற்றிலையும் இல்லை, கலச்சுவருக்கு வெளியால் இருக்கும். ரைட், இந்த படத்தை வைத்து கொண்டு எழுத போறோம். இந்த படம் நாம திரும்பலாம் கீற மாட்டோம், யூனிட் 2 இருப்பதால். மறந்து போயிட்டீங்களா? மறந்தீங்கன்னா எதுவும் செய்யலாது. ரைட், அப்படி கொள்ளுங்க. பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர், பெரும்பாலானவற்றின் கலைச்சுவர் பல்சக்ரைடினால், பொலிசக்ரைட் பல்சக்ரைடினால் அல்லது பல்சக்ரைடினால் அல்லது புரதத்தால் புரதத்தால் ஆக்கப்பட்ட ஒட்டும் தன்மை உடைய படை ஒன்றினால், ஒட்டும் தன்மை உடைய படை ஒன்றினால் ஒட்டும் தன்மை உடைய படை ஒன்றினால் சூழப்பட்டிருக்கும். ஒட்டும் தன்மை உடைய படை ஒன்றினால், லேயர் படை, படை ஒன்றினால் சூழப்பட்டிருக்கும். கொமா தொடர்ந்து அப்படி தொடர்ந்து இப்படை, இப்படை வில்லையம் என அழைக்கப்படும். வில்லையம் கேப்சியூல், வில்லையம் என அழைக்கப்படும். வில்லையம் என அழைக்கப்படும். வில்லையம் என அழைக்கப்படும். ஹைலைட் பண்ணுவோம். இப்படை வில்லையம் என அழைக்கப்படும். யூனிட் 2 பார்க்கணும். பிரேக்ல எழுதி வைக்க போறீங்களா? யூனிட் 2 பிரேக்ல போட்டு வைங்க, வேண்டாம். அவங்களோட படத்தை பாருங்க. ரைட், இந்த புரோக்ரோடியாவின் இல்ல பாக்டீரியாவின் படத்தை இருக்கும்போது வேற என்ன இருந்தோம்? வில்லையம் காணப்படும். அது பெரும்பாலான பாக்டீரியாவுக்கு இருக்கும் என்று சொன்னோம். சிலருக்கு வில்லையம் இருக்காது. அடுத்தது சொன்னோம் சவுக்கு முளை. புரோக்ரோடியாவில் காணப்படுற ஒரு இடப்பெயர்ச்சி கட்டமைப்பு சவுக்கு முளை. இந்த சவுக்கு முளை என்பது எல்லா புரோக்ரோடியாவிலும் இருக்கிறல, எல்லா பாக்டீரியாவிலும் இருக்கிறல, பெரும்பாலான என்ன பெரும்பாலான வட்டில இருக்கும் சவுக்கு முளை இருக்கும். அந்த சவுக்கு முளை இப்படி குளிய உருவுக்கு வெளியே, முதல் ருமென் சவுக்கு வெளியில் இருந்து இப்படி தோன்றும். ஒரு சவுக்கு முளை இருக்கலாம், 2 சவுக்கு முளை இருக்கலாம். இப்படி சவுக்கு முளை இருக்கும், சீலியா இருக்கும். அது களத்துக்குள்ள இருந்து உருவாகல, களத்துக்கு வெளியே, முதல் ருமென் சவுக்கு வெளியே இருந்தா உருவாகும். அது களத்துக்கு புறம்பானது சொல்லுவோம். களத்துக்கு புறத்தை இருந்து உருவாகக்கூடியது. இதுதான் இடப்பெயர்ச்சி கட்டமைப்பாக தொழிற்படும். அடுத்து நமக்கு தெரியும், இந்த இது புரோகரியோட்டா என்பது இந்த பாக்டீரியாவுடைய இந்த புரோகரியோட்டா சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து பாரிய வித்தியாசத்தை காண்பிக்கும். நீளத்திலே, விட்டத்திலே, கட்டமைப்பிலே, உருவாகின்ற இடத்திலே என்று பல்வகை வித்தியாசங்களை காண்பது யூனிட் 2 எழுதி வச்சிருக்கிறோம். ரைட், அப்பொழுதும் அடுத்த பாயிண்ட், பெரும்பாலானவை
பெரும்பாலானவை இயக்கத்திற்கு இயங்குவதற்கு இடப்பெயர்ச்சிக்கு இடப்பெயர்ச்சிக்கு சவுக்கு முளைகளை கொண்டுள்ளன. இயக்கத்துக்கு இடப்பெயர்ச்சிக்கு சவுக்கு முளைகளை கொண்டுள்ளன. ஹைலைட் சவுக்கு முளை. அடுத்த ஒரு கோட்டை விட்டு எழுதுவோம். இவற்றின் சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து இவற்றின் சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து இவற்றின் சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து வேறுபட்டது. இவற்றின் சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து வேறுபட்டது. போட்டா பக்கத்துல அதாவது போட்டு யூனிட் 2 எழுதி வச்சிருக்கிறான். 2வது தரம் எழுதுறான். இவற்றின் சவுக்கு முளை ஈகரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து வேறுபட்டது. அதாவது அடுத்த கோடு முதல் மென்சவ்வால் சூழப்பட்டிருப்பதில்லை. சவுக்கு முளை எப்படி முதல் மென்சல் சூழப்பட்டிருக்க மாட்டாது. ஈக்கருடன் சவுக்கு முளை முதல் மென்சால் சூழப்பட்டிருக்கும். இதே முதல் மென்சால் சூழப்பட்டிருப்பதில்லை. யூனிட் 2 நோட்ஸ் எடுத்து பாருங்க. புரோக்கரியுடன் சவுக்கு முளைக்கும் ஈக்கருடன் சவுக்கு முளைக்கும் வித்தியாசம். ஒரு பாக்டீரியா புரோக்கரியுடன் சவுக்கு முளை முதல் மென்சால் சூழப்பட்டிருக்க மாட்டாது. ஈக்கருட்டா முதல் மென்சால் சூழப்பட்டிருக்கும். நாம் என்ன போட்டிருக்கிறோம்? இவற்றின் சவுக்கு முளை ஈக்கரியோட்டாவின் சவுக்கு முளையிலிருந்து வேறுபட்டது. அதாவது என்னென்னத்துல வித்தியாசப்படும்? ஒன்றோ முதலாவது டேஷ் முதல் மென்சால் சூழப்பட்டிருப்பு இருக்க மாட்டாது. 2வது டேஷ் சொல்லுங்க. ஈகரியோட்டாவின் சவுக்கு முளை ஆக்குவது 9+2 கட்டமைப்புடைய நுண்குழாய்கள். ஞாபகம் இருக்குமா? யூனிட் 2 படித்தோம். ஈகரியோட்டாவின் சவுக்கு முளை பிசிர் ஆகியவற்றை ஆக்குவது 9+2 கட்டமைப்புடைய நுண்குழாய்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவளை கொள்ளுங்க. நுண்குழாய்களின்
9+2 கட்டமைப்பை 9+2 போடக்குள்ள பிரேக்கெட் சேர்த்து போடணும். 9+2 கட்டமைப்பை நுண்குழாய்களின் 9+2 கட்டமைப்பை கொண்டிருப்பதில்லை. பாசித், ERC பாசித், கிளாஸ்ல இருக்கிறார்கள், அந்த கிளாஸ்ல இருக்கிறார்கள், அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும். என்ன பிறகு சொல்றேன். ரைட், அடுத்த டேஸ் என்ன சொன்னோம்? புறக்கருடான் சவுக்கு முளை ஒருபுறம் கலத்துக்குள்ளிருந்து உதிப்பதில்லை. முதல் ரூம் என்சாவுக்கு வெளியே இருந்தா உதிக்கும். இப்படி இது முதல் ரூம் என்சாவுன்னு சொன்னால் இப்படி வெளியே இருந்தா உதிக்கும். ஆவே புறத்தில் பிறந்தவை அல்ல, புறத்துக்குரியவன புறத்தில் பிறந்தவை. முதல் ரூம் என்சாவுக்கு வெளியே இருந்து உருவாகுவை புறத்தில் பிறந்தவை. முதல் ரூம் என்சாவுக்கு வெளியே இருந்து உருவாகும். அடுத்தது விட்டத்தில் சிறியவை. விட்டத்தில் சிறியவை பருமெல்லாம் மங்களி வச்சிருக்கிறோம் பாருங்க. 2 மைக்ரோமீட்டரா 20 மைக்ரோமீட்டரா 200 மைக்ரோமீட்டரா அழி வச்சுக்கிறோம். விட்டத்தில் சிறியவை. இப்ப ஒரு கோட்டை விட்டு அதே பாயிண்ட்ல தான் பெரும்பாலானவை இயக்கத்திற்கு சொகட பேச்சுக்கு சவுக்குமுளையை கொண்டுள்ளன என்பதிலே கோட்டை விட்டு. சிலவற்றில் சவுக்குமுளை காணப்படுவதில்லை. சிலவற்றில் சவுக்குமுளை காணப்படுவதில்லை. இனி டொமைன் பாக்டீரியாவின் அடுத்த பெரிய இயல்பு. டொமைன் பாக்டீரியாவின் அடுத்த பெரிய இயல்பு. ரைட், டொமைன் பாக்டீரியா அவங்களுடைய போஷணையை பற்றி சொல்ல போறோம். டொமைன் பாக்டீரியாவின் போஷணை எப்படி? யாவும் தற்போஷணியா அல்லது பிறபோஷணியா என்று கேட்டால் சிலது தற்போஷணைக்குரியது, பலது பிறபோஷணைக்குரியது, அல்லது பிறபோஷணையும் உண்டு தற்போஷணையும் உண்டு. சரியா? அந்த தற்போஷணையிலே ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய தற்போஷணையும் உண்டு, ரசாயன தற்போஷணையும் உண்டு. அப்புறம் படிக்கலாம். ரசாயன தற்போஷணையும் உண்டு. ஒளித்தொகுப்பு சொன்னா என்ன இருக்கணும்? ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் இருக்கணும். பாக்டீரியாவில் காணப்படுற ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் என்ன கேட்டால் பாக்டீரியல் குளோரோபில் என்று சொல்லுவாங்க. பாக்டீரியல் குளோரோபில். படித்தோம் யூனிட் 2ல. குளோரோபில் ஏ, பி, கரோட்டின், சாந்தோபில், அது தாவரங்கள்ல காணப்படுற ஒளித்தொகுப்பு நிறப்பொருட்கள். பாக்டீரியாக்கள்ல பச்சூர்மணி இல்லை, அங்கே குளோரோபில், அங்கே ஏபி எல்லாம் இல்லை. அங்கே காணப்படுறது பாக்டீரியல் குளோரோபில் இருக்கும். அது குளிய உருவிலே இருக்கும், அல்லது ஒளித்தொகுப்புக்குரிய மென் சவ்வுகளே இருக்கும். ரைட், பாக்டீரியல் குளோரோபில் காணப்படும். இதுல ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள்ல ஒளித்தொகுப்பு செய்யக்கூடியதும் உண்டு, பிறபோஷணையும் உண்டு, தற்போஷணையும் உண்டு, பிறபோஷணையும் உண்டு. தற்போஷணையில ஒளி தற்போஷணிகள் இருக்கும், ஒளியை பயன்படுத்தி உணவை தரை கூட அங்கே இருக்கும். அதிலே காணப்படுற ஒளித்தொகுப்பு பொருள் பாக்டீரியல் குளோரோபிலா இருக்கும். அப்படி கொள்ளும். பல்வகை. வேறுபட்ட. நான் படிப்போம் யூனிட் 9 மைக்ரோபாலஜிலே இப்படி பக்கம் பக்கம் எழுதுவோம் பாக்டீரியாவுடைய போஷணை முறைகள். இங்க வெறும் ஷார்ட் ஃபார்ம், ஒன் வேர்ட் தான் எழுதுறோம். பல்வாய் வேறுபட்ட போஷணை முறைகளை கொண்டவை.
பல்வகை வேறுபட்ட போசனை முறைகளை கொண்டவை. ஒரு டேஷ் பண்ணி அடுத்த கோடு. பல்வகைன்னு சொன்னா என்ன? தற்போசணிகள் புறப்போசணிகள் ஆகியவை உண்டு. தற்போசணிகள் புறப்போசணிகள் ஆகியவை உண்டு. புறப்போசணி சொன்னால் தனது தேவையான உணவை வேறொரு அங்கியிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். அதான் புறப்போசணி. தற்போசனா தனது தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும். அது ஒளியை பயன்படுத்தி தயாரிக்கலாம் அல்லது ரசாயனங்களை பயன்படுத்தி தயாரிக்கலாம். ஒளியை பயன்படுத்தி தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்தால் அது ஒளி தற்போசணி. வேறு ரசாயன பதார்த்தங்களை சக்தியாக பயன்படுத்தி உணவை தயாரித்தால் ரசாயன தற்போசணி. அந்த டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் யூனிட் 9 படிப்போம். அவை தற்போசணிகள் புறப்போசணி ஆகியவை உண்டு. ஒரு கோட்டை விட்டு ஒளித்தொகுப்பு செய்யும் குறித்த சில பாக்டீரியாக்களில் எல்லா பாக்டீரியா ஒளித்தொகுப்பு செய்யாது, சிலதான் ஒளித்தொகுப்பு செய்யும். ஒளித்தொகுப்பு செய்யும் குறித்த சில பாக்டீரியாக்களில் ஒளித்தொகுப்பு நிறப்பொருளாக பாக்டீரியல் குளோரபில் தமிழ்ல பாக்டீரியா குளோரபில் எழுதுவாங்க. தமிழ் தேட தமிழ் எழுதுவோம். பாக்டீரியா குளோரபில், இங்கிலீஷ்ல பாக்டீரியல் குளோரபில். காணப்படும் ஒளித்தொகுப்பு செய்யும் குறித்த சில பாக்டீரியாக்களில் ஒளித்தொகுப்பு நிரப்புள்ளாக பாக்டீரியல் குளோரபில், பாக்டீரியா குளோரபில் காணப்படும். அடுத்த பாயிண்ட்ஸ், பெரிய பாயிண்ட்ஸ். ரைட், டொமைன் பாக்டீரியாவுக்கு அங்கிகளுடைய அனுசப செயல்முறை எடுத்துக்கொள்வோம். டொமைன் பாக்டீரியாவுக்குரிய அங்கிகளின் அனுசப செயல்முறை எடுத்துக்கொண்டார். மெட்டாபாலிசம், அனுசபம். அனுசபம் என்று கதைக்கும் போது முக்கியமாக சுவாச கலைச்சுவாசம் தான் முக்கியமானது. அனுசபத்திலே மிக முக்கியமானது செல்லுலர் ரெஸ்பிரேஷன், கலைச்சுவாசம். அவன் அங்கே அனுசவம் என்று சொல்வது கலைச்சுவாசத்தை மறைமுகமாக குறிக்கும். கலைச்சுவாசத்தை குறிக்கும். கலைச்சுவாசத்தின் போது அது ஆக்சிஜனை பயன்படுத்துற விதத்தை குறிக்கும். அதான் அனுசவம். சில டொமைன் பாக்டீரியா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் கலைச்சுவாசத்தை நிகழ்த்தும். போதிய அளவு ஆக்சிஜன் இருக்கணும், போதிய அளவு ஆக்சிஜன் இருக்கணும். ஆக்சிஜன் இல்லாவிட்டால் சுவாசிக்க முடியாமல் ஏடிபி உருவாக்க முடியாமல் இறந்து விடும். அது சொல்றது கட்டுப்பட்ட காற்றுவாளி. கட்டுப்பட்ட காற்றுவாளி சொல்ல பாருங்க. காற்றுவாளி பாக்டீரியா, கட்டுப்பட்ட காற்றுவாளி பாக்டீரியா. கட்டுப்பட்ட காற்றுவாளி பாக்டீரியா சொன்னா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் சாரியா ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அதை கலைச்சுவாசத்தின் மூலம் ஏடிபியை தோக்கும். இல்லாவிட்டால் இறந்துவிடும். அது சொல்றது கட்டுப்பட்ட காற்றுவாளி பாக்டீரியா. அடுத்தது அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாளி. அமையத்திற்கேற்ற சந்தர்ப்பத்துக்கேற்ற, அமையத்துக்கேற்ற சந்தர்ப்பம் காற்றின்றி வாளி.
அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி. இந்த சொற்கள் தான் முக்கியம். அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழின்னு சொன்னா ஆக்சிஜன் இருக்கும் போது காற்று சுவாசம் நிகழ்த்தும். ஆக்சிஜன் முடிவடைந்து விட்டால் காற்றின்றிய சுவாசம் நிகழ்த்தும். சந்தர்ப்பத்திற்கு மாறிக்கொள்ளும். ஆக்சிஜன் இருந்தால் காற்று சுவாசம், ஆக்சிஜன் இல்லாவிட்டால் முடிவடைந்து விட்டால் காலத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா காற்றிய சுவாசம். சந்தர்ப்பத்தை மாறக்கூடியது. அமையத்துக்கு ஏற்ற காற்றின்றி வாழி. ஏற்கனவே காற்று சுவாசம் நிகழ்த்தும். பின்பு ஆக்சிஜன் கிடைக்காத சந்தர்ப்பம் வந்தால் காற்றின்றி வாழியாக மாறும். இன்னும் சில டொமைன் பாக்டீரியா அங்கே இருக்கு. ஒருபோதும் ஆக்சிஜனை பயன்படுத்த மாட்டார். ஆக்சிஜன் அவற்றுக்கு நஞ்சு. அவருடைய கலத்துக்குள் ஆக்சிஜன் போவதை தடுத்து காற்றின்றி சுவாசம் நிகழ்த்தும். சொல்வது ஆக்சிஜன் பட்டால் இறந்து விடும். கலர் ஆக்சிஜன் போனால் இறக்கும். ஆக்சிஜனை பயன்படுத்த மாட்டார். சொல்வது கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி. கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி. ஒருபோதும் அவருக்கு ஆக்சிஜன் போகக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. டீடைல்ஸ் யூனிட் 9. ரைட், அப்ப எழுதிக் கொள்ளுங்க. பல்வேறுபட்ட அனுசவ முறைகளை கொண்டவை. பல்வேறுபட்ட அனுசவ முறைகளை கொண்டவை. டேஷ் பண்ணி அடுத்த கோடு. அனுசவம் என்பது சுவாசத்தை குறிக்கும், கலை சுவாசத்தை குறிக்கும். அனுசவத்துல முக்கியமானது ஏடிபி தொகுப்பு தான். காணாம கேளுங்க, மிக முக்கியமானது ஏடிபி தொகுப்பு. அதுக்காக அங்க சொல்லிக்கிறோம். பல்வேறுபட்ட அனுசவ முறைகளை கொண்டவை. டேஷ் பண்ணி அடுத்த கோடு. கட்டுப்பட்ட காற்றுவாளி, கட்டுப்பட்ட காற்றுவாளி கோமா கோமா போட்டு பக்கத்தில் எழுதுவோம். அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி கோமா கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி. கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி இன்னும் பல வகை உண்டு. யூனிட் 9 வரும். கட்டுப்பட்ட காற்றுவாளி, அமையத்துக்கேற்ற காற்றின்றி வாழி, கட்டுப்பட்ட காற்றின்றி வாழி. வாழி என்றா வாழ்க்கை உடையவை, அதான் வாழி. வாழி அந்த வாழ்க்கை உடையது, அதான் வாழி என்று எழுதுறது. ஆகியவை உண்டு. சரி பிள்ளைகள், இன்னும் படிக்கணும். டொமைன் பாக்டீரியா அப்படியே நின்று கொண்டு போகும் கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம் டொமைன் ஆக்கியா, டொமைன் ஈக்கரியா, அதுல புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்ட், அனிமல் என்று படிச்சு முடிக்கணும். ரைட், அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் மண்டே, 7:30 to 9, யூனிட் 4.